அல்லேலூயா. உங்களுடைய உற்சாகத்துக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். பயங்கரமான சூழ்நிலை, இயற்கையினுடைய இருட்டான நிலைமையிலேயும் நீங்கள் அதை மேற்கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, ஆமீன். பொங்கல் முகாம் வைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சியோடு இருந்தேன். ஆனாலும் சிலருடைய சூழ்நிலையை கருதி அதை நான் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த வருடம் அதை தவிர்க்கிற சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வருகிற நாட்களிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து குடும்பமாய் அப்படிப்பட்ட முகாமை வைக்கும்படி இடைப்பட்ட நாட்களிலே தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் வேண்டிக் கொண்டபடி போன வாரத்தில் கேட்டுக்கொண்டேன். சிலர் அப்படியே போயிட்டீங்க, மறந்துட்டு. பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாட்களை நீங்கள் தயவு செய்து பதிவு செய்து விட்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகரிடத்தில் போன வாரம் நாங்கள் வாங்கிட்டோம். அப்படி ஒருவேளை நாங்கள் வாங்க தவறி இருந்திருந்தால் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் போயிருந்திருப்பீர்களானால் உங்களுடைய அந்த திருமண நாட்களையும் நீங்கள் அந்த பிறந்த நாட்களையும் நீங்கள் எழுதி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த வாரத்தில் நமக்கு எந்த விதமான ஊழியங்களும் நடைபெறாது. அதை தொடர்ந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் ஊழியம் தொடரும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். டியூட்டரானமி சாப்டர் 33 verse 12. உபாகமத்தின் புஸ்தகம் 33:12 எடுத்தவர்கள் வாசியுங்கள். மறுபடியும் சத்தமா வாசிங்க, நிறுத்தி நிதானமா. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவன் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் நடுவில் அவர் வாசமாயிருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, I will dwell among you. உங்கள் நடுவிலே நான் வாசமாயிருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். இந்த நாளிலேயும் அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, He will dwell among your territory. உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பென்யமீனை குறித்து ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே பென்யமீனை குறித்து விதமாய் சொல்லுகிறார். அன்பானவர்களே, பென்யமீனை குறித்து அவர் பகிரும் போது இந்த வசனத்திலே நாம் நேர்த்தியாய் வாசிக்கிறோம். 33:12 அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த வசனத்தை என்னால் அப்படியே கடந்து போய்விட முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, I was filled with the Spirit of God and struck with the particular word. நம்ம இந்த வேதத்தை நான் வாசித்த போது இதை கடந்து போக என்னால் முடியவில்லை. I was struck. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு எல்லையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, படிப்புக்கு ஒரு எல்லை, வேலைக்கு ஒரு எல்லை, வருமானத்துக்கு ஒரு எல்லை, குடும்பத்துக்கு ஒரு எல்லை, வீட்டுக்கு ஒரு எல்லை, எல்லாவற்றிற்கும்
ஒரு எல்லையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்குன்னு ஒரு எல்லையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த எல்லையை கொடுத்த தேவன் அந்த எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கும்போது என்ன நடக்கும்? அந்த எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த ஊர்ஜிதம், அந்த உத்தரவாதம் அவர் பண்ணுகிற போது, அந்த எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த விருப்பமும் அந்த வாஞ்சையும் நமக்குள்ளே பொங்குகிற வேளையிலே அந்த எல்லை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லாய் கவனிங்கள். நமக்கே தெரியாம நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருந்து கொண்டு வருகிறார். கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம், எகிப்தினுடைய எல்லை அது. ஆனால் அந்த எகிப்தின் எல்லைகளுக்குள்ளே கோசேன் நாட்டிலே மாத்திரம் எந்த விதமான வாதைகளும் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அதை விசேஷமாக்கி வைத்திருந்தார். அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை அவர் விசேஷமாக்குகிற கர்த்தர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மள்ட்ட இருக்கிறது கொஞ்சமா கூட இருக்கலாம். நம்முடைய எல்லையை அவர் காப்பாற்றுகிறார். எல்லையின் மேல் கவனமாயிருக்கிறார். எல்லைகளை குறித்த அந்த கவனம் அவருக்கு இருக்கிறது. இப்ப உங்கள் பேரையும் என் பேரையும் இந்த இடத்துல போட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை காப்பாற்றி உங்கள் எல்லைகளிலே அல்லது எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே we don't feel that the Lord God Almighty is dwell among our territory. We don't feel that. பல நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இல்லை. அவர் என்னுடைய எல்லைகளுக்குள்ளே இருக்கிறார் என்கிற உணர்வு அற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ நினைக்கிறது போல அல்ல, நீங்கள் உணர்கிற உணர்வை போல அல்ல. கர்த்தர் ஒரு உணர்வை இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். நீ நினைக்கிறது போல அல்ல, உன் நினைவுகளை போல அல்ல, உன் எண்ணத்தை போல அல்ல. நான் உன்னை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறேன். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். உன் எல்லைகளுக்குள்ளே நான் வாசமாயிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அவர் ஆக்கிரமித்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3 காரியங்கள் உண்டு, நன்றாய் கவனியுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு இமி அளவு கூட, என்னுடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அமீபா கூட உள்ளுக்குள்ளே நுழையாதபடிக்கு ஒரு பெரிய கவசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவ்வளவு அருமையான தேவன். உங்களுடைய எல்லையை அவர் குறித்திருக்கிறார். உங்கள் எல்லையை குறித்த பாதுகாப்பினுடைய வளையத்தை அவர் நியமித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஒரு இமியளவும் தொட முடியாதபடி, உங்கள் வீட்டின் எல்லைகளை தொட முடியாதபடி, உங்களுடைய சரீரத்தை தொட முடியாதபடி, உங்களுடைய ஆவி ஆத்துமாவை தொட முடியாதபடி, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தொட முடியாதபடி, இந்த சபையை தொட முடியாதபடி, உங்களுடைய உறவை தொட முடியாதபடி, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை தொட முடியாதபடிக்கு தேவன் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளே அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அந்நிய சக்தியும் உள்ளே நுழைய முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம்
21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 23வது அதிகாரம் 21 வாசியுங்கள். அவர் யாக்கோபிலே இல்லை இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேலினுடைய எல்லைகளுக்குள்ளே எதிரியால் நுழைய முடியவில்லை. நல்ல கவனிங்க, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். I hope this message will turn your life. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற வார்த்தை இதில் இருக்கிறது. ஆவியானவர் என்னை புரட்டி போட்டார். நான் ரொம்ப நேரம் என்னால் தூங்க கூட முடியவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தை அப்படியே என்னுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. தேவன் சொன்ன காரியம், இஸ்ரவேலினுடைய எல்லைக்குள்ளே எதிரிகளால் நுழைய முடியவில்லை. They couldn't enter into the camp of God, the army of God. தேவனுடைய சேனைகளுக்குள்ளே உள்ள போக முடியல, எதிரிகளால் பிரவேசிக்க முடியவில்லை. சம்பவம் என்ன? உங்களுக்கு நான் நல்லா சொல்றேன், சம்பவத்தை நல்லா கவனிங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்கி கொண்டே வருகிற போது யோர்தானை கடக்கிறார்கள். யோர்தானை கடந்த போது எரிகோவை கடக்கிற வேளை, எரிகோவையும் கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது மோவாப் தேசத்துக்குள்ளே போக வேண்டிய நிலை. மோவாபினுடைய எல்லையிலே, மோவாப் தேசத்தினுடைய சமவெளியிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை 12 கோத்திரங்களாக பிரித்தார். இந்த 12 கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக கொண்டு வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் அது நாலா பக்கமும் பரவி அவர்கள் கேம்ப் போடுவாங்க, முகாமிடுவார்கள். அப்படி அந்த சமவெளியிலே, மோவாபின் எல்லையிலே, மோவாபின் சமவெளியிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற வேளையிலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்பவன், இந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜாவாய் இருந்தவன், அதை பார்க்கிறான். யார் அது? திடீர்னு காலியா இருந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்காங்க. நமக்கு பார்ப்போம்னா சில நேரங்கள்ல நீங்க இப்படி போகும்போது, காந்தி கிராமத்து போகிற வேளையில வடக்கு பாளையத்தை தாண்டினோன்னு திடீர்னு சிறிய சிறிய கூடாரங்கள் அமைத்திருப்பார்கள். கவனிச்சிருக்கிறீங்களா? திடீர்னு இத்தனை நாளா எங்க போனாங்க காணா. வாகனங்கள் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கூடாரத்துக்கு அருகாமையில ஒரு வேன் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மைக் செட் கட்டிட்டு இருக்குது. எல்லா மருந்துகளும் இங்கே கொடுக்கப்படும். திடீர்னு ஒரு மையம் கொள்ளுகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்னும் நீங்க சேரன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பக்கமா பார்த்தீங்கன்னா, அந்த வாங்கல் ரோட தாண்டி போனீங்கன்னா அந்த பகுதியிலே திடீரென்று ஒரு கூடாரமாய், பெரிய அளவில் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு தார்பாய் 60க்கு 20 அவ்வளவுதான். அப்படியே சாட்சி போட்டு இழுத்து ஆணி அடிச்சு கட்டி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு 20-30 கூடாரங்கள் இருக்கிறது. இப்ப இதே போல இந்த சிப்போரின் குமாரனாகிய பாலாக், மோவாப் தேசத்தினுடைய ராஜா, இந்த ஜனங்களை பார்க்கிறான். நேத்து ராத்திரி நான் வந்தேன், வெட்ட வெளியாத்தான் இருந்துச்சு, சம வெளியாத்தான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு என்ன ஒரு திரள் கூட்டம் வந்து பரவி கிடக்குது. இன்னையா ஒட்டகங்களோடு வந்திருக்கிறார்கள், மிருக ஜீவன்களோடு வந்திருக்கிறார்கள். மந்தையாய் ஆட்டு மந்தைகள் பட்டி போடப்பட்டிருக்கிறது. மாடுகள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, மிருக ஜீவன்கள் இருக்கிறது. இவ்வளவு கூடாரங்களா? 12 கோத்திரமும் ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக கொண்டு அந்த சமவெளியிலே அவர்கள் வட்டமிட்டிருக்கிறார்கள், முகாமிட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். இந்த இடத்துல
இந்த முகாமிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயம் வந்துருச்சு அவனுக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் யாருன்னு தெரியாது, இவன் எங்க இருந்து வர்றான்னு தெரியாது. இந்த முகாம பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்தது, திகில் பிடித்தது, அவனால் சமாளிக்க முடியவில்லை. இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? இந்த பாளையத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு இருந்த பயம், நம்முடைய தேசத்தை அழிக்க ஒரு துறல் கூட்டம் வந்திருக்கிறது, நம்முடைய பட்டணத்தின் ஜனங்களை அழிக்க, தேசத்தை மேய்ந்து போட, அவனுடைய பாஷையில சொல்லணும்னா தேசத்தை மேய்ந்து போட ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கிறது. பயங்கரமா பேசுறான். இப்ப அவனுடைய திட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? எப்பா, இவன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை புடி, இந்த ஜனங்களுக்கு சாதகமா இருக்கிற ஒரு ஆளை புடி, அவன் மூலமாய் இந்த கூட்டத்தை பூரா அழிக்கணும், இவன் எல்லைகளை நிர்மூலமாக்கணும், இவனுடைய எல்லைக்குள்ளே நுழைந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் தவிடுபொடியாக்கணும். இதுதான் சிப்போரின் குமாரனாகிய பாலாக்குக்கு அவனுடைய உள்ளத்திலே இருந்த காரியம். இன்னைக்கு நம்மளே அப்படிதான். யார் ஜனங்கள் பார்த்ததே இல்லை, இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கிறான், எங்கேயோ இருந்து வந்து இவன் யாரு இங்க புழைக்கிறது, வீடு வாங்கிறது. எப்ப இது யாரா? இது இத்தனை வருஷமா அந்த ஸ்கூல்ல படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்கி நம்ம தான் போயிட்டு இருக்கிறோம், யார் இவன், எந்த ஊரு? நம்மள அப்படித்தானே பாக்குறாங்க. என்னையெல்லாம் நிறைய டெய்லி அப்படித்தான். யார் அவன் குட்டையா, எங்க இருந்து அவன் வந்தான்? எப்ப ஓட்ட குடிசையில் இருந்தானப்பா, எப்ப ஒழுகிற கொட்டாயில உட்கார்ந்து இருந்தானப்பா, எப்ப இவன் என்ன நடக்குதுங்க? பூர்வீகமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் பூர்வீக குடிகள், இவங்கெல்லாம் வந்தேரிகள், இவங்கெல்லாம் குடியேற்றப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் பிழைக்க வந்தவங்க. இவன் யார் இது? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இன்னைக்கும் நம் இருக்கிற இடங்களிலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கினுடைய தலை நிமிர்ந்து அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், உங்களை என்னையும். உங்க தொழில் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கே தெரியாம அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள், அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறதை ஒருவேளை நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு உங்கள் எல்லைக்குள்ளே எப்படி நுழையலாம் என்று அவன் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும், எந்த சாமர்த்தியக்காரனாலும், எந்த திறமை உள்ளவனாலும், எந்த ஞானம் உள்ளவனாலும் நம்முடைய எல்லைக்குள் பிரவேசிக்க கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் நம்மோடு, அவர்களோடு கர்த்தர் இருக்கும் வரைக்கும், என் தேவன் என்னோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிற வரைக்கும், நம்முடைய எல்லைகளுக்குள்ளே எந்த ஒரு சன்னிய சக்திகளும் பிசாசின் திட்டங்களும் அது வந்து ஜெயம் பெறவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? என்னடா ஜோடியாவே போறாங்க, கை கோத்துட்டு போறாங்க, 2-3 பிள்ளைகளை பெத்துட்டாங்க, கை கோத்துட்டு போற பொறாம. அவனுக்கு அந்த பாக்கியம் இல்லை. வண்டியில என்ன போகும்போது இப்படி இடிச்சுக்கிட்டு போறாங்க. எப்பா, வேற ஒருத்தரை இடிச்சாதானப்பா பிரச்சனை, அவாவோட இருந்து இடிச்சா என்ன உனக்கு பிரச்சனை? அருமையான தேவ பிள்ளைகளை, பொறாம, எரிச்சல், ஒன்னா போறாங்க, குடும்பமா போறாங்க. ஏன்னா அங்க குடும்பமே இல்லை. சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான்.
நம்முடைய குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்முடைய பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன நம்ம பிள்ளைகள்லாம் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்குது, நம்ம பிள்ளைகள்லாம் சரியில்லாமல் இருக்குது, நம்ம பிள்ளைகள்லாம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது, 5-6 போலீஸ் கேஸ் வேற இருக்குது, இவங்க நல்லா இருக்காங்கல்ல. அருமையான தெய்வ பிள்ளைகளை, காரணம் வேற ஒன்றும் இல்லை, நாம நல்லவங்களா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகள் நல்லவங்களா இல்லை. தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுனால சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கை போன்றவர்கள் நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்மேல் கண்ணமிட்டு அவர்கள் திருட நினைத்தாலும் அது ஒரு நாளும் முடியாது. தேவன் நம்முடைய எல்லைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். Glory to God. அவர் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன் பார்க்கிறான். யாரும் கிடைக்கல, ஒருத்தரும் கிடைக்கல. கூப்பிடுறா, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம. இது யாரு? ஒரு பேய். இந்த பேய் யாரு? பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். பிலேயாம கூப்பிடு, அவனுக்கு என்னன்னாலும் தர்றேன். நீ சபிக்கிற ஆட்களை சபிக்கிறதும், நீர் ஆசீர்வதிக்கிற ஆட்களை ஆசீர்வதிக்கிறதையும் நான் காதால கேட்டிருக்கிறேன், கண்ணால பார்த்திருக்கிறேன். அவனை பிடிச்சு கொண்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த கூட்டத்தார இஸ்ரவேலின் ஜனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளே நுழைவதற்கு சத்துரு போட்ட திட்டம் என்ன தெரியுமா? பிலேயாமின், இந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை பிடித்து அவன் மூலமாக இந்த கேம்புக்குள்ள நுழையணும், உன் குடும்பத்துக்குள்ள நுழையணும், சபைக்குள்ள நுழையணும், உன்னுடைய தொழிலுக்குள்ள நுழையணும், உங்க சமாதானத்துக்குள்ள நுழையணும், உங்க குடும்ப வாழ்க்கையை கெடுக்கணும், உங்களுடைய குடும்பத்தை அது நிர்மூலமாக்கணும், உங்களுடைய படிப்பை, உங்களுடைய கரியரை, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மூலமாக்கணுங்கிறது தான் இந்த சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கின் திட்டம். அதுக்கு உடந்த யாரு தெரியுமா? பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். ஏன் பேரோட சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, சொல்றேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 இடங்களிலே, 3 சூழ்நிலைகளிலே 3 நோக்கத்தை கொண்டு அவன் 4 திசையிலேயும் அவன் நின்று சபிக்க பார்க்கிறான். முதல்ல பிள்ளையாம் வரமாட்டேன்னாரு. அப்புறம் அந்த காசு பணத்தை பார்த்த உடனே ரைட்டு, பெரிய காணிக்கையா வருது, நம்ம அடக்கம் பண்றது தானே, பண்ணினா ஒரு 10,000 ரூபா கிடைக்கும், பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு துறல் கூட்ட ஜனங்களையே அவன் அடக்கம் பண்ணுவதற்கு அவன் தயாரானான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, திருப்பி போய் ஜோம் பண்ற ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தான் போவேன்னு சொன்னேனே, திருப்பி என்ன கேட்கிற நீ? ஒரு தடவை சொன்னதுதான், திருப்பி நீ கேட்டாலும் அதே பதில் தான். இல்லாண்டவரே, நிறைய வருது, வருமானம் வர்றப்ப கிடைக்கிறப்ப ஆதாயப்படுத்திக்கணும்ல, கொடுக்குறப்ப நம்ம வாங்கிக்கணும்ல, வர்ற வரைக்கும் லாபம் ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளவோ போராடி பார்க்கிறார், நம்மால் கேட்கல. ஏன்னா அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம், அவன் பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாம். அருமையானவர்களே, இப்ப போறாங்க, அவனோட கூட போ சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனா கண்டிஷன் நம்பர் 1, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ சொல்லணும். என்னுடைய வார்த்தை என்று நீயா சுயமா எதையும் பேசக்கூடாது அப்படின்ட்டார். ஓகே ஆண்டவரே, நான் போறேன். போ சொன்னதே பெரிய விஷயம், போ சொன்னதே பெரிய விஷயம். கிளம்பிட்டாங்க. இப்ப நடந்த இந்த 3 சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் சுருக்கமா, நல்ல கவனிங்க. 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, என்னாகமத்தின் புஸ்தகம் 23:1 வாசிங்களேன். நோக்கி கட்டி நல்ல
கவனிங்க. 22வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 22. பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். நல்ல கவனிங்க. the first காரியம், இந்த பாகாலின் மேடுகளில் இருந்து அந்த கேம்ப பார்க்கிறான். அந்த மோவாபின் சமவெளியிலே கூடாரமிட்டிருக்கிற அந்த 12 கோத்திரங்களுடைய வெட்டுக்கிளிகளை போல திரளாக வந்து கூடி கேம்ப் பண்ணி இருக்கிற அந்த கேம்ப பார்க்கிறான், அந்த முகாமை பார்க்கிறான். சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமும் 2 பேர் நின்னு அந்த கேம்ப பார்க்கிறாங்க. நிக்கிற இடம் என்ன இடம்? பாகாலின் மேடுகள். நல்ல கவனிங்க. பாகாலின் மேடுகள் என்றால் என்ன? அந்த இடத்துல மோவாபின் சமவெளியிலே ஓரமா சுற்றிலும், எப்படி நம்முடைய தமிழ்நாட்டை சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் எப்படி 3 பகுதியையும் சரவுண்ட் பண்ணியிருக்கோ, அதே போல இந்த மோவாபின் சமவெளியை சுற்றிலும் ஓரங்களிலே எல்லைகளை போல அநேக மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளை எல்லையாக கொண்டது இந்த மோவாப் பட்டணம், மோவாப் தேசம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இந்த மோவாப் தேசம் மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறதை எல்லாம் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த மோவாபின் ராஜா, இந்த பாலாக் என்பவன் இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு அவன் திட்டம் தீட்டிக் கொண்டு இந்த பிள்ளையாமை ஆயத்தப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறான். அவன் நிறுத்தின முதல் இடம் என்ன? பாகால்களின் மேடுகள். அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. உங்களையும் என்னையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய தொழிலையும், நம்முடைய முன்னேற்றத்தை, வளர்ச்சியையும் கெடுக்கிறதுக்கு சத்துரு எடுக்கிற முதல் ஆயுதம் எது தெரியுமா? எதிரிகள் எடுக்கிற முதல் ஆயுதம் எது தெரியுமா? பாகால்களின் மேடுகள். எப்படி? பாகால்களின் மேடுகளில் இருந்து, அதாவது விக்கிரகங்களின் மேடுகளில் இருந்து, விக்கிரக தெய்வங்களின் மேடுகளில் இருந்து, விக்கிரக ஆராதனைக்காரர்களுடைய உச்சத்தில் இருந்து அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். அந்த சமவெளியிலே, பாளையத்திலே முழுவதும் பாளையம் இறங்கி இருக்கிற அந்த முகாமை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்றான், நீ பலிபீடத்தை உண்டாக்கு, காளைகளை எடுத்துட்டு வா, நாம் பலி செலுத்தணும். அப்பதான் கர்த்தர் என்ன சொல்றாரோ நான் அதை சொல்லுவேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை, முதல் காரியம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த முகாமை மேடுகளில் இருந்து பார்க்க. இப்ப நான் நல்ல கவனிங்க. உங்களுடைய குடும்பத்தை விக்கிரகத்தின் இடத்திலிருந்து உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கும் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமும் உங்களை அழிப்பதற்கு, உங்களை நாசம் பண்ணுவதற்கு, உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே நுழைவதற்கு அவன் எத்தனித்து அவன் செய்கிற முதல் முயற்சி என்ன தெரியுமா? பாகால்களின் மேடுகளில் இருந்து உங்களை கண்ணமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். உங்கள் சமவெளியிலே நீங்கள் பாளையம் இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்ற காரியத்தை நல்லா கவனிங்க. முகாமை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னு சொல்லி இந்த இடத்துல அந்த சிப்போரின் குமாரனாகிய பாலாக்க, நீ கொஞ்சம் போய் தள்ளி நில்லு. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் தனியா போய் ஜெபம் பண்ணணும், நான் தனியா போய் நிக்கணும். ஆண்டவர் அப்பத்தான் பலி செலுத்தும் போது என்ன கர்த்தர் சொல்றாரோ அதை நான் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் சபிக்க முடியும். சபிப்பதற்காக, உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக, உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காக பாகால்களின் மேடுகளிலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்பவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, சபிப்பதற்காகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்பவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு. ஓ, என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளுக்குள்ளே நீ நுழைய பார்க்கிறாயா?
அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் 8, 9 வாசியுங்கள். 23வது அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 8, 9 ஆகிய வசனங்களை தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அவனை கண்டு பார்க்கிறேன். தனியே வாசமாயிரு. நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் காரியத்தை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கும் பேயோரின் குமாரனாகிய பிலேயும் பாகால்களின் மேடுகளிலிருந்து அந்த முகாமை கண்ணமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சபிப்பதற்காக. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னையும் என்னையும் நான் குன்றுகளிலிருந்து அவனை நான் பார்க்கிறேன். இந்த முகாமை நான் குன்றுகளிலிருந்து பார்க்கிறேன். அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் இந்த பூமியிலே தனித்து வாசம் பண்ணக்கூடியவன். எல்லோரோடும் கலந்து வாசம் பண்ணுகிறவன் அல்ல. அவன் எல்லோரோடும் கலந்து இணைந்து கொள்ளுபவன் அல்ல. என் தேவனை தவிர எந்த ஒரு ஜாதியிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் கலவாதவன். அவன் தனித்து வாசம் பண்ணக்கூடியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊரிலே, இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே உங்களை என்னையும் தனித்து அவருக்காக வாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் நம்முடைய எல்லைகளை சுற்றிலும் அவர் முகாமிட்டிருக்கிறார். Glory to God. அவர் குஞ்சுகளில் இருந்து உங்களை பார்க்கிறார். உங்களை பார்க்கிற தேவன் மேடுகளிலே நின்று, பாகால்களின் மேடுகளில் நின்று பார்க்கிறவர்களை விட உங்களை என்னை குன்றுகளில் இருந்து பார்க்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் எல்லாரும் பாகால்களின் மேடுகளில் இருந்து பார்க்கிறாங்களா? உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறாங்களா? உன் முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்களா? உன் ஆசீர்வாதத்தை தடுக்க பார்க்கிறாங்களா? உன்னுடைய எதிர்காலத்தை முடக்கி போட பார்க்கிறார்களா? கர்த்தர் உங்களுடைய முகாமை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, இந்த சபையை, என்னை, எல்லாரையும், ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய குன்றுகளில் இருந்து அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பாஸ்டர் நீங்க காட்டுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? எனக்கே தெரியல. இந்த நாளா அவர் தனித்து வாசம் பண்ணும்படிக்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, glory to God. நீங்கள் நானும் தனித்து வாசம் பண்ணக்கூடியவர்கள். நல்ல கவனிங்க. கண்மலையின் உச்சியில் இருந்து அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். பாகால்களின் மேடுகளில் இருந்து இந்த 2 பேரும் பார்க்கிறாங்க. சபிச்சிடலாம், அழிச்சிடலாம், ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன வந்துச்சு? ஃபெயில்டு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏப்பா நீ மேடுகளில் இருந்து, பாகால்களின் மேடுகளில் இருந்து, விக்கிரகத்தினுடைய உச்சத்தின் ஆணவத்தில் இருந்து எல்லாம் சபித்து விடலாம் என்று நீ பார்க்கிற. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, ஏப்பா என் பிள்ளைகளுடைய முடிய கூட நீ தொடுவதற்கு அருகதை கிடையாது உனக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய முடி கூட ஆண்டவர் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, எண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய முடியை கூட தொடுவதற்கு சத்ருவானவனுக்கு அனுமதி கிடையாது. காரணம், என் எல்லைக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். நான் இப்படி அறிக்கையிடுறேன், எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் எல்லைக்குள்ளே, என் குடும்பத்தின் எல்லைக்குள்ளே, என் சபையின் எல்லைக்குள்ளே, என் வாழ்க்கையின் எல்லைக்குள்ளே பரலோகத்தின் தேவனானவர் கண்மலையின் உச்சியில் இருந்து என்னை காண்கிறவர், குஞ்சுகளில் இருந்து என்னை காண்கிறவர், என்னை தனித்து வாசம் பண்ணும்படி செய்த தேவன் அவர் எனக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான்.
அனுமதியே கிடையாது. நோ பர்மிஷன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அந்த பாகாலுடைய மேடுகளில் இருந்து அந்த முகாமை பார்த்த அந்த சிப்போரின் குமாரனாகிய பாலாக்குக்கு படுதோல்வி. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏப்பா, கண்மலையின் உச்சியில் இருந்து அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன், அவன் யாரோடையும் கலவாமல், அவன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். நீங்களும் நானும் உலகத்தான போல இல்லைங்க. we are unique. நாம தனித்துவம் நிறைந்தவர்கள், அபிஷேகம் நிறைந்தவர்கள், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்கள், அவருடைய பிள்ளைகளாக முத்திரை போடப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை என்னையும் விசேஷமாய் கர்த்தர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க எல்லையை தொடக்கூட முடியாது. இப்ப என்ன தெரியுமா சொல்றான்? தொடர்ந்து நீங்க வாசிங்களேன். அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த அந்த வசனத்தை 9ஆம் வசனத்துக்கு மேல வாசிங்க. வாசிங்க. எப்படி? எண்ணத்தக்கவன் யார்? எண்ணுகிறவன் யார்? மரிப்பேனாக என்றான். தொடர்ந்து வாசிங்க. என்ன செய்தி? உன்னை சபிக்கும்படி நான் அழைச்சேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். நல்ல கவனிய. முதல்ல பாகால்களின் மேடுகளில் இருந்து அந்த முழு கேம்பையும் முழு முகாமையும் பார்க்கிறான். இவனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப என்ன தெரியுமா செய்யறான்? வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றான். அது எந்த இடம் தெரியுங்களா? என்னாகமத்தின் புஸ்தகம் 23:13 இருந்து வாசிங்களேன். 13வது வசனத்திலிருந்து 13வது வசனம். பின்பு பாலாக் அவனை நோக்கி, வாரும், பாராமல் பார்ப்பீர் சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் அந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி கட்டி நல்ல கவனிங்க. இப்ப 2வது அட்டெம்ப்ட். பாளையத்தினுடைய கடைசி எல்லையை பார்க்கிறான். முன்னாடி இருந்து போனா அட்டாக் பண்ண முடியல. இப்ப பின்னாடி இருந்து போலாம் அப்படின்னு வேறொரு எல்லையை நியமித்து, நல்ல கவனிங்களேன். இப்ப ஒரு தேசத்தை அழிப்பதற்கு அங்கங்க கேம்ப் போடுவாங்க. எப்படி? ஏவுகணை வைத்திருப்பார்கள். நம்முடைய இந்த தேசத்துக்கு நமக்கு விரோதமாய் வரும்போது பாகிஸ்தான்ல கொண்டு போய் வைத்து அங்கிருந்து நமக்கு விரோதமாய் ஏவுகணைகளை திருப்பி வைத்திருப்பார்கள். எந்த நேரத்தில் வேணாலும் அட்டாக் பண்ணலான்னு அதுக்கு அவன் இடம் கொடுத்து வச்சிருப்பான். அன்பானவர்களே, அதுபோல இப்ப வேறொரு எல்லையை நியமித்து இப்ப அவன் தேர்ந்தெடுத்த இடம் என்ன தெரியுமா? பிஸ்காவின் கொடுமுடி. என்ன நம்ம கரூர்ல இருக்கிற கொடுமுடியா? ஈரோடுக்கு போற வழியில் இருக்க கொடுமுடியா? இல்லை. நான் சொன்னேன்லவா, இந்த சமவெளியிலே, மோவாபின் சமவெளிகளிலே சுற்றிலும் நிறைய மலைகள் இருக்கிறது. இந்த பிஸ்காவினுடைய கொடுமுடி என்பது நிறைய மலைகளை சேர்ந்தது. இதுல ஒன்றுதான் நேபோ என்கிற மலை. நேபோ என்கிற மலை
இந்த பிஸ்காவின் கொடுமுடிகளிலே ஒன்று. இங்கேதான் மோசே மரித்து ஆண்டவரோடு கடைசியாக அங்கிருந்து அந்த மலையின் உச்சியில் இருந்து கானானை பார்த்து விட்டு மரித்த இடம் அதுதான் நேபோ என்கிற மலை. இந்த பிஸ்காவினுடைய கொடுமுடி, பிஸ்கா என்றால் அர்ப்பணிப்பு என்று பொருள். நல்ல கவனிங்க. இந்த பிஸ்காவின் கொடுமுடிகளிலே எந்த மலையை தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா? சோப்பி மீன் என்கிற ஒரு மலை. இந்த சோப்பி மீன் என்கிற மலை எதை போய் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜாமக்காரன் என்று பொருள், காவல் காக்கிறவன் என்று பொருள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஜாமக்காரன். அங்கிருந்து இவர்கள் இரண்டாவது முறையாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கேம்பை சபிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 7 காளைகள், பலிபீடங்கள் எல்லாம் பலி செலுத்தப்படுகிறது. இப்ப மறுபடியும் ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணும் போது கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுமா? வாசிங்க, 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சொல்ற காரியம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. தொடர்ந்து, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்ளுவதில்லை என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. சபிக்கிறதுக்கு கூப்பிட்டையா உன்னைய கூலி கொடுத்து உனக்கு இவ்வளவு செஞ்சு சவரட்டனை பண்ணி எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்? இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீ எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு நீ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ என்ன பண்ற? நீ முதல்ல அந்த ஜனங்களை சபிச்சு பாரு, அதை சபிச்சுட்டு நீ வா, உனக்கு என்னன்னாலும் நான் தர்றேன். இப்ப பிஸ்காவின் கொடுமுடிகளிலே அருமையானவர்களே, இப்ப சத்துரு 2வது முயற்சி என்ன தெரியுமா பண்றான்? நல்ல கவனிங்க. பிஸ்காவின் உச்சியிலே கொடுமுடியிலே சோப்பீமின் ஜாமக்காரனை போல. ஜாமக்காரன்னா என்ன? தூங்க மாட்டான், ஜாமங்காக்கிறவர்கள். அவர்களுடைய இரவு நேரம் முழுவதும் எல்லா ஜாமத்திலையும் அவங்க முழிச்சே இருப்பாங்க. இன்னைக்கு மோஸ்ட்லி வாட்ச்மேன் யாருமே முழிச்சிருக்கிறது இல்லை, அப்படிதானே? எந்த வாட்ச்மேனாவது முழிச்சிருக்கிறத நைட் நேரத்தில் எனக்கு காமிங்க பார்க்கலாம். 2 மணிக்கு மேலே ஓனரை விட உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. அங்க காவ காக்கிற நாயை விட இது பயங்கரமா தூங்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. இந்த ஜாமங்காக்கிறதை போல அவன் கண்ணமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த முகாமை, இந்த ஜனங்களை சபித்து விட வேண்டும் என்று. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்க. எப்பா, இவங்க தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. ஆகவே அவர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நீ என்ன நினைச்சு பிஸ்காவின் முடியிலே நீ உச்சத்தில் சோப்பி மீன்ல ஜாமக்காரனை போல இரவு பகலாக விழித்திருந்து அவர்களை சபிக்க நினைத்தாலும் ஒரு இமி அளவு கூட அவர்களுடைய முகாமுக்குள் நீ நுழையவே முடியாது. கர்த்தர் தெளிவுபட விளக்கிட்டார்.
நான் விசுவாசிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு, இந்த 11வது இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஜனவரி மாதத்திலே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம், உங்களுடைய எல்லைக்குள்ளே சத்துரு நுழைய முடியாதபடிக்கு என் தேவன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்திகளும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு அவர் இரவும் பகலும் ஜாமக்காரனை போல இருக்கிறார். அவர் சொன்னாரு, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏப்பா, நீ சபிக்கிறதுக்காகத்தான் ஜாமக்காரனை போல வேஷமிட்டு இருக்கிற. ஆனா ஜாமக்காரனாகவே கர்த்தர் எங்களுடைய எல்லைகளை இம்மட்டும் அவர் காத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜாமக்காரர். நம்முடைய எல்லைகளை அவர் பாதுகாக்கிற கர்த்தர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவின் ஜெயகம்பீரம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எப்பா, நீ யுத்தத்துக்கு போனா நீ தான் யுத்தம் பண்ணணும். ஆனா அவங்க யுத்தத்துக்கு போனா அவங்க தேவன் முன்னாடி நின்று யுத்தத்தை நடத்துவார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். என் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளே அவர் கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். நான் வேலை செய்யறேன்ல, அந்த எல்லை எனக்கு இருக்கிறது அல்லவா, அந்த எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். நான் தொழில் செய்யறேன்ல, அந்த வருமானத்திலே, அந்த தொழிலிலே கர்த்தர் எல்லையை நியமித்து அதிலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே அவர் வாசமாய் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதுன்னே தெரியல. தோற்று போனான் சிப்போரின் குமாரனாகிய பாலாக். இதுல என்ன சொல்றான் தெரியுமா? எப்பா, அவங்க 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 துஷ்ட சிங்கம் போல எழும்புவார்கள், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பார்கள். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்ளுவது. சிங்கத்துக்கு ஒப்பா சொல்றார் கர்த்தர். அருமையான தெய்வ பிள்ளைகளை, துஷ்ட சிங்கமும் பால சிங்கத்துக்கு ஒப்பாக தம்முடைய ஜனங்களை ஈடு செய்கிறார். பாலாக்குக்கு ஒன்னு தலகால் புரியல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 25வது வசனத்தை வாசிங்களேன். என்னாகும் 23:25. அவர்களை சபிக்கவும் வேணாம், ஆசீர்வதிக்கவும் வேணாம். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு இது புரியலன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. சில பேர்கிட்ட வேலை கொடுப்போம், அதுக்கு நம்மளே போய் செஞ்சுருக்கலாம் அந்த வேலையை. அப்படி தோணும் போது ஒன்றும் கலட்ட வேணாம், நீ வா. எப்படி நம்ம அற்புதமான வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, ஒன்றும் கலட்ட வேணாம், நீ பூட்டினதெல்லாம் போதும், நீ செஞ்ச வரைக்கும் போதும், வா. இப்போ பாலாக்கு சொல்கிறான், பிள்ளையாம பார்த்து, நீ இவங்களை ஆசீர்வதிக்கவும் வேணாம், சபிக்கவும் வேணாம், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு. ஓவர் டென்ஷன் ஆயிட்டான், கொந்தளிச்சு போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக ரோட்டில் போயிட்டு அமைதியாக வருவோம், நம்ம மேலே தான் எரிச்சல் பூரா. இந்த குட்டி பூனையெல்லாம் குட்டி போட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் அதை பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரியே தலை தூக்கும், எல்லாம் ஒரே மாதிரியே தலையை எப்படி அசைக்கும், எல்லாம் ஒரே மாதிரியே பார்க்கும். நம்ம தெருவில் உள்ளவன் பூரா அப்படித்தான், ஊரில் உள்ளவன் பூரா அப்படித்தான், வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படித்தான், படிக்கிற இடத்துலையும் பாருங்கள்
நம்மளை மட்டும் அப்படியே ஒன்று ஃபாலோ பண்ணும். அந்த கண்கள் அது சாதாரண கண்கள் இல்லை, கொல்லிவாய் சர்ப்பத்தை உடைய கண்கள். அப்படியே பார்க்க, என்ன ஓட்ட சைக்கிள் வச்சுருந்தாங்க, பஞ்சர் ஓட்ட கூட காசு இல்லாமல் இருந்தாங்க, காரில் போகிறாங்க. ஐயோ இது சரியில்லையே, செய்வனை வச்சிடணுமே. ஐயோ குடும்பம் முடியல, ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம இல்லை, எப்படி அவனை விடுறது? சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு அப்படித்தான் முயற்சித்து கொண்டிருக்கிறான். இப்ப ரெண்டாவதும் படுதோல்வி, ஃபெயிலியர், ஃபெயில்டு. செகண்ட் அட்டெம்ப்ட் ஆல்சோ ஃபெயில்டு. இப்ப மூணாவது அட்டெம்ப்ட் என்ன தெரியுமா பண்றான்? நல்ல கவனிங்க. 23வது வசனத்துல 27வது வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. என்று சொல்லி எதிராயிருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு. இப்ப ஏதாவது உங்களுக்கு சிங்க் ஆகுதா? ஏதாவது சிங்க் ஆகுதா? ஹலோ, இந்த பாலாக்கு முதல்ல எங்க கொண்டு போய் நிறுத்தி காமிச்சான் அந்த கேம்ப? பாகால்களின் மேடுகள், உச்சக்கட்டம். அந்த உச்சக்கட்ட விக்கிரகத்திலிருந்து அழிக்கணும்னு முடிவு பண்றான், போய் வேண்டிக்கிறான். இப்ப ரெண்டாவது அது தோல்வி அடைஞ்ச உடனே பிஸ்காவின் கொடுமுடியில சோபிமின் என்கிற ஜாமக்காரனை போல இரவும் பகலும் காத்து கொண்டு அவன் பட்சிக்கிற ஓநாயை போல அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது முயற்சியின் தோல்வி. இப்ப மூணாவது, நீ சபிக்க வேணாம், நீ ஆசீர்வதிக்க வேணான்னு சொன்னால, நீ வா, வேறொரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப மூணாவது இடம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, பிள்ளையாமோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம். எப்படி? பிள்ளையாமோட சம்பந்தப்பட்ட இடம். ஏன்னா இது எந்த இடம்? பைபிள் என்ன வாசிச்சோம்? வாசிங்க, அதை வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. 28, 27, 27 வாசிங்க. அழைத்து கொண்டு போகிறேன், அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லி எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். நல்ல கவனிங்களேன், இதை நான் சிங்க் ஆன ஒண்ணு எனக்குள்ள, ஆண்டவரை இது எங்கேயோ போய் லாக் ஆகுதே, சம்பந்தமே இல்லாம வருதே. பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் இந்த எஷிமோனுக்கு எதிரே இருக்கிற பேயோரினுடைய மலை உச்சி. இப்ப என்னன்னு பார்த்தா இது வேற ஒண்ணும் இல்லை, பிலேயாமினுடைய தகப்பன் பிறந்த ஊர் எது தெரியுமா? பெத் பேயோர். ஹலோ, பெத் பேயோர் அப்படிங்கிற இடம். அதனாலதான் அவருடைய பெயர், ஊர் பேரே வச்சிருக்கிறாங்க பேயோர். இந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாம். இப்ப நல்ல கவனிங்க, பிள்ளையாம கொண்டு தம்முடைய ஜனங்களை சபிக்கிறதற்கு ஆத்மார்த்தமான ஒரு இடத்தை கொண்டு அவன் கொடுக்கிறான். அவனோடு நல்ல கவனிங்களேன், எமோஷனலா லிங்க் ஆகிற ஒரு காரியத்தை வைக்கிறான். நல்ல கவனிங்களேன், நம்ம எல்லாரும் பிறந்தது வேற ஒரு ஊர், ஆனா நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு ஆவி நம்மளை அட்டாக் பண்ணும் பார்த்தீங்களா? ஹலோ, எத்தனை பேர் அதெல்லாம் உணர்ந்துருக்கிறீங்க? நம்ம ஊருக்கு போனோம்னா, பிறந்த ஊருக்கு போயிட்டு வர்றேன், ஊருக்கு போயிட்டு வர்றேங்க, அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க,
அப்படின்னு அது கிளம்பி போகும், அங்கே அட்டாக் ஆயிரும். அது இங்கிருந்து வந்து நம்மளோட சிங்க் ஆகிறதுக்கு முடியாது. அது 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 அவ்வளவு சீக்கிரம் லேசா அது நடக்காது. ஆனா இங்க நடந்தது வேற மாதிரி நடக்குது. இப்ப நம்ம ஊருக்கு, இப்ப நான் ஊருக்கு போகும்போது அங்க பார்த்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய ஞாபகங்கள், அங்க ஆத்துல குளிச்சது, மீன் பிடிச்சது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா குளத்துல அடிச்சு விரட்டி கொண்டு வந்தது, இதெல்லாம் பழைய ஞாபகங்கள் நமக்கு வருது. இப்ப இந்த ஆத்மார்த்தமா ஒரு சிங்கை கிரியேட் பண்ணி இப்ப இவன் பாலாக்கு கொண்டு போய் நிறுத்துறான். இந்த பேயோரினுடைய அந்த இடத்துல, அந்த பேயோரின் மலை உச்சியில. ஏன்னா பேயோரின் குமாரனாகிய இந்த பிள்ளையாமனுடைய அப்பா பேயோர் என்கிற இடத்துல பிறந்தவர். இந்த மலைக்கு அருகாமையிலே உள்ள ஒரு பட்டணம். நல்ல கவனிங்க, இந்த மலையின் அருகாமையில உள்ள ஒரு பட்டணம், அங்கதான் அவர் பிறந்தவர். இப்ப இவனுடைய ஊர், தன்னுடைய தகப்பன் பிறந்த ஊர், தான் பிறந்த ஊர், இப்ப அந்த இடத்துல நிறுத்தி ஆத்மார்த்தமா நீ சபி. நல்ல கவனிங்க, ஒரு ஆவி நம்மளை அட்டாக் பண்ணும். அந்த ஆவி ரொம்ப மோசமான ஆவி. இப்ப நடந்த சம்பவம் என்ன? இவன் சொல்றான், இங்கிருந்து நீ இந்த ஜனங்களை சபி. மூணாவது அட்டெம்ப்ட். இப்ப ஜனங்களை சபிப்பதற்கு அவன் முயற்சி பண்ணும்போது 24வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, கண்டபோது ஏறெடுத்து பார்த்தான். இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, பாகால்களின் மேடுகளிலே வராத அபிஷேகம், தேவாவியானவர் பிஸ்காவின் மலை உச்சியிலே கொடுமுடியிலே வராத தேவ அபிஷேகம் இந்த இடத்திலே பேயோரினுடைய மலையிலே உள்ளே வந்தபோது தேவ ஆவி அவன் மேல் இறங்கினதுனாலே, தொடர்ந்து வாசிங்க, எடுத்துரைத்து சொல்லுகிறதாவது, உரைக்கிறதாவது, தாழ விழும்போது விளம்புகிறதாவது, யாக்கோவே கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அளவானவைகள், அவைகள் பரவி பாய்கிற ஆறுகளை போலவும் தோட்டங்களைப் போலவும் மரங்களைப் போலவும் இருக்கிறது. பாயும் பரவும் உயர்வான், மேன்மை அடையும், புறப்பட பண்ணினார் உண்டு, ஜாதிகளை பட்சித்து எய்வார்கள். யார்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப மூன்றாவதாக இவன் பிரயாசப்பட்டு கொண்டு போய் நிறுத்தின இடம் பேயோரின் மலை உச்சி. நல்ல கவனிங்க, இந்த பேயோரின் அந்த அந்த கொடுமுடிக்கு கொண்டு போய் நிறுத்தி ஆத்மார்த்தமாய் நீ இந்த ஜனங்களை சபி, உனக்கு தேவையானவைகளை சந்திக்கிறேன். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், இந்த கூடாரங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியில் ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர்
கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போலவும் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லைகளை சத்துரு சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு தொடக்கூட முடியாது. அல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்களேன். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. 9வது வசனம் 24:9. எழுப்புகிறவன் யார்? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு இந்த வசனத்தை படிச்ச உடனே அவ்வளவு உற்சாகம். என்ன தெரியுங்களா? என் ஆவியில அனல் கொண்டு நான் சொல்றேன், தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து சொல்றேன், நம்முடைய தூக்கத்திலிருந்து கூட எதிரி நம்மை எழுப்பிவிட முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். 3 இடங்களிலே அவன் பாளையம் இறங்குகிறான். 3 இடங்களிலே அவன் பாளையத்தை கேம்ப் போட்டு அந்த முகாமை அழிக்க நினைக்கிறான். ஆனால் 3 இடங்களிலே கர்த்தருடைய ராஜாவின் ஜெயங்கம்பீரம் இந்த முகாமுக்குள் இருக்கிறது என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். அவனுடைய எல்லைக்குள்ள கூட சிப்போரின் பாலாக்கு கால் வைக்க முடியல. In other words, இப்படி கூட நான் சொல்றேனே, அவன் என்ன கால் வைக்கிறது? அவனுடைய வார்த்தைகள் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிற முகாமுக்குள் நுழைவதற்கு முடியாமல் தேவனால் தடுத்து நிறுத்தப்பட்டது. காரணம், உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் பரவி பாய்கிற ஆறுகளை போல உங்களை என்னையும் அவர் திராட்சை தோட்டத்தை போல கேதுரு விருட்சங்களை போல நம்முடைய கூடாரங்களை அழகாக்கி வைத்திருக்கிறார். அவர் எல்லைகளை குறித்து அவர் எல்லைகளிலே அவர் காரனை போல அவர் நின்று கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லுகிறார், சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு உங்க பக்கத்திலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்க்கத்தான் முடியும், உங்க எல்லையை தொட முடியாது. உங்களுடைய எல்லைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவன் என்ன பிரவேசிக்கிறது? அவனுடைய வார்த்தைகள் கூட உங்களுடைய காதுகளிலே உங்களுடைய இருதயத்தை தொடக்கூட முடியாது, காயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இஸ்ரவேலின் தேவன் இந்த 3 இடங்களிலேயும் அவர் சொல்லுகிறார், கண்மலையின் உச்சியிலிருந்து நான் உன்னை பார்க்கிறேன், குன்றுகளிலிருந்து உன்னை பார்க்கிறேன், நீ ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாயிருப்பாய். You will be special. எனக்கு அருமையானவர்களே, உன் தேசம் விசேஷமாயிருக்கும், உன் பட்டணம் விசேஷமாயிருக்கும், உன் வீடு விசேஷமா இருக்கும், உன் வாகனம் விசேஷமா இருக்கும், உன்னுடைய பிள்ளைகள் விசேஷமாயிருப்பார்கள், உன்னுடைய குடும்பம் விசேஷமாக இருக்கும், இந்த சபை ஜனத்துக்கு விசேஷமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2வது அவர் சொன்னாரு, எனக்கு அருமையான ஜாமக்காரனை போல அந்த பிஸ்காவின் கொடுமுடியிலிருந்து சபிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறது, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது, ராஜா அவர்களுக்கு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எனக்கு செய்வின வைக்க அவன் யார்? என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சபைக்கும் விரோதமாய் எழும்பி அவன் செய்வனையோ ஏவல்களை வைக்க அவன் யார்? என் தேவன் 4 திசையிலும் எனக்கு எல்லையை நியமித்து அவர் ஜாமக்காரனை போல ராஜாவின் ஜெயகம்பீரம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே வல்லமை உள்ள தேவன், நமக்காக எல்லா திசைகளிலும் அவர் பாளையம் இறங்கி இருக்கிறார். 3வது கர்த்தர் சொன்னார், எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற
பேயோரின் மலை உச்சியிலே நின்று சபிக்க நினைத்த போது, எப்பா அவனுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், அது தோட்டத்தை போலவும் கேதுரு விருட்சங்களை போலவும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, இந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கு முன் மாதிரியாக கர்த்தர் உங்களை என்னைய கர்த்தர் வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ, தேவன் சொல்ல காரியம், பிள்ளையாமினுடைய வார்த்தைகள் கூட, பாலாக்கினுடைய எண்ணங்கள் கூட, பாலாக்கினுடைய முயற்சிகள் கூட அந்த பாளையத்துக்குள் நுழைய முடியவில்லை. அது தோற்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன், மகனாயின் திருச்சபையே, உனக்கு விரோதமாய் எழும்பின சிப்போரின் குமாரனாகிய அந்த பாலாக்கின் வார்த்தைகள் தோற்று போனது. இந்த 11ஆம் தேதி உனக்கு விரோதமாய் எழும்பின வார்த்தைகள் நிர்மூலமாக்கப்பட்டது. உனக்கு விரோதமாய் எழும்பின எந்த சக்திகளையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன் குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்களா? அவங்களுடைய அழிவை நீ தூக்கத்தில் இருக்கும் போது பார்க்க போகிறாய். உன்னைய தூக்கத்தில் இருந்து கூட எழுப்ப முடியாது. அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீ மடங்கி படுத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, கர்த்தர் உனக்கு நல்ல நித்திரையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னை சுகமாய் கர்த்தர் தங்க பண்ணி வைத்திருக்கிறார். எதிரிகளின் பாளையத்தில் இருந்து அவன் பார்க்கலாம், உள்ள எல்லாம் நுழைய முடியாது. வார்த்தை கூட வராது உங்க பக்கத்துல. நான் இதை படிக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், ஆண்டவரே, நினைச்ச நேரமெல்லாம் தூங்குறோம், நினைச்ச நேரமெல்லாம் சாப்பிட்றோம், நினைச்ச நேரமெல்லாம் சுத்துறோம், நினைச்ச நேரமெல்லாம் ஜாலியாக இருக்கிறோம், நினைச்ச நேரமெல்லாம் ஜெபம் பண்ணுறோம், நினைச்ச நேரமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் எனக்காக தூக்கம் கெட்டு போய் ஒருத்தன் வெளியில் நின்று எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு அவன் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு முறை அல்ல 3 முறை தோற்று போவதை உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் காணாமலேயே நடக்கும். நீங்க பைபிளை போய் படிச்சு பாருங்க. இந்த சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த 6 லட்சம் புருஷன்மார்களுக்கு, ஸ்திரீகளுக்கு, பிள்ளைகளுக்கு, மிருக ஜீவன்களுக்கு தெரியாது. அவனுக்கு புரியாது, தெரியல. அருமையானவர்களே, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சத்துரு அவன் நினைச்சு நம்மளை மேல பலிகாடாக்கணும்னு நினைச்சா கூட அவனுடைய சிந்தையினுடைய எண்ணங்களை அறிந்த கர்த்தர் அங்கேயே வான மண்டலத்திலேயே, அவனுடைய வீட்டின் எல்லைகளிலேயே, நம்முடைய எல்லையினுடைய பகுதிகளிலேயே அவனை கர்த்தர் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தவர் வல்லமையுள்ள தேவன். அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணின போது கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஓ, கர்த்தர் நல்லவர். சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த சக்தியை நிர்மூலமாக்க 1 முறை 2 முறை அல்ல 3 முறை அவனை தோற்கடித்து போக கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவன். மகிமை உண்டாகட்டும். உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் நடுவில், உங்க கணவன் மனைவி என்கிற உறவில் சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு வர்றானா? இதோ அவனை அழிப்பதற்காகவே கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு ராஜாவின் ஜெயகம்பீரம் எழும்பி இருக்கிறது. Glory to God. உங்கள் எல்லைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வல்லமை உள்ளவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிற தேவன். Glory to God. God be the glory. எல்லாரும் நல்ல ஆவியில நிறைஞ்சு, நல்ல கைகளை அடிச்சு, நல்ல கைகளை தட்டி, அவன் அபிஷேகத்துல நிறைஞ்சு, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்பி அப்படியே தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம்.
ஆமென். வெட்கப்பட்டு போவானாக, தலை குனிந்து போவானாக, அவனுடைய வார்த்தைகள் அவமாய் போவதாக. Glory to God. ஆமென்.